ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான கொண்டைக்காவும் தான் செய்ய போறோம். வேண்டா அந்த பேர் நான் சொல்றது பிள்ளையா இருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு அதோட பேர் பெருசா வராது. ஏன்னா இது வந்து சிங்கள மக்கள் செய்யற ஒரு இனிப்பான சாப்பாடு இல்லையா? ஆமா, அவங்களோட பாரம்பரியமான ஒரு சாப்பாடு. அவங்க இப்ப வெசாக்குக்கு செய்வாங்க, சித்திரை வருஷத்துக்கு செய்வாங்க, அப்படி ஒவ்வொரு இதுக்கும் செய்வாங்க. அதுதான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். சரியா? நிறைய பேர்கிட்ட கேட்டு அதோட சீக்ரெட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சேன்னு தம்பி செய்ய போறேன். நான் தான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாமா? வாங்க செய்யலாம். இப்போ இந்த கொண்டைக்காவும் செய்கிறதுக்கு வெள்ளை பச்சை அரிசியை நான் ஊற வைக்க போகிறேன். இதில் 1 டம்ளர் வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்ல வடிவாக ஒரு 2-3 தரம் கழுவணும். கழுவி போட்டு இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விடணும். தண்ணியை விட்டுட்டு ஒரு 4 மணித்தியாலம் சரி, இல்லாட்டிக்கு ஒரு 6 மணித்தியாலம் சரி, இதை நல்லா ஊற வைக்கணும். சரியா? இப்போ நான் இதை கழுவிட்டு இப்போ மூடி வைக்க போகிறேன். ஒரு 4 மணித்தியாலத்தால் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணித்தியாலம் நல்லா இந்த அரிசி ஊறி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏன்னா இந்த தண்ணியை வடித்து போட்டு ஒரு அரிக்கஞ்சட்டியில் அரிச்சு எடுத்து நான் சில வேளை கல்லுகள் இருந்தாலும் அதுக்காகத்தான் இப்போ தண்ணியை கொஞ்ச நேரம் வடிய விட்டு நான் பின்னரையில் அரிசியை போட்டு இப்போ வடிஞ்சோடனே சுலகில் ஒரு பேப்பரை போட்டு இந்த மாதிரி அரிசி எல்லாத்தையும் பரப்பி போட்டு வைக்கிறேன். அப்போ மீதம் இருக்கிற ஈரத்தையும் அந்த பேப்பர் உறிஞ்சிடும். அதுக்காகத்தான். சரியா? இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணி நான் இந்த கிரைண்டர் சின்ன கிரைண்டர் கப்லாம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அப்பான் வடிவாக அரைப்படும். அதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இனி இதை ஒரு அரிதட்டில் போட்டு நல்ல வடிவாக அரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நான் அரிசியையும் கிரைண்டரில் அரைச்சி போட்டு அரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, அரிசி இப்போ வெள்ளப்பச்சை அரிசியை ஊற வச்சு வடிவா திரிச்சு வச்சிருக்கேன் கழுவி. இதுல வந்து 2 டம்ளர் வந்துச்சு. நான் வளமே அளக்குற டம்ளர் பாருங்க. இந்த டம்ளரால வந்து 2 டம்ளர் வந்துச்சு. இதுல வந்து நான் ஆல் பர்பஸ் ஃபிளார் நாங்க பான்மா இருக்கு, ரொட்டிமா நாங்க செய்வோம் தானே, அந்த மாவுல வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர், 1 ஒரு விளவு. சரியா? இது அரிசி மாவு வந்து 2 டம்ளர். அதுக்கப்புறம் சின்ன சீரகம், உப்பு, சீனி எடுத்துருக்கேன். இது கூட இனிப்புக்கு தேவையான அளவு தான். இப்ப நாங்க செய்வோம். சீனியில என்ன செய்ய போறோம்? இங்கால பாருங்க, இளநீ எடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த இளநியெல்லாம் சேர்த்து பொல் பண்ணி என்று செய்ய போறோம். அதானவே செய்யணும். சரியா? அது வந்து என்ன மாதிரி நாங்க இப்ப சீனி பாகு கரைப்போம் தானே, அது வந்து தண்ணி விட்டும் செய்யலாம். ஆனா இளநீ விட்டு செஞ்சா தானே நல்லா இருக்குமா? தேங்காயில உடைக்கிற இளநீ இருக்குதானே, அது விட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் தேங்காய் கடையில போய் இன்றைக்கு ஒரு 10 தேங்காயோட இளநீ எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, 10 தேங்காயோட இளநீ. அதுல தும்பு எல்லாம் இருக்கு. இப்ப நாங்க இதை வடிச்செடுப்போம். ஜூட் வேறும் இதற்கு அப்படியும் ஹெல்ப் பண்ணும். வடிப்போம். கொஞ்சம் கீழே பாதிச்சு இதுக்காக தான் வடிச்செடுத்தேன். சரியா? இப்போ இதுல சீனி எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா நீங்க சேர்க்கலாம். இதுல வந்து ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுல வந்து இளநியை சேர்க்க போறேன். இளநீ வந்து நான் ஒரு 10 தேங்காயில இளநீ எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த சீனியையும் இளநியையும் நல்லா கரைச்சி விடுவோம். சீனி நல்லா கரைப்படட்டுக்குமா. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இதை வந்து நான் கேஸ் அடுப்புல காய்ச்ச போறது இல்ல, விறகு அடுப்புலதான் காய்ச்ச போறேன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கேஸ் முடிஞ்சிடும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா காய்ச்சி எடுக்கணும். அவ்வளவு நேரத்துக்குலாம் கேஸ் யூஸ் பண்ண என்னால முடியாது. என்ன தம்பி? இப்ப கேஸ் விலை கூட்டிட்டு அப்ப நாங்க விறகு அடுப்புல காய்ச்சி எடுப்போம். வாங்க வெப்பம். இப்ப வெப்பமா வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட பிடிக்குமான்னு நினைக்கிறேன். எவ்வளவு நிமிஷம் பிடிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அகப்பிய தரம் மிஸ்டர் யூட். இனி இதை நல்லா காய்ச்சி எடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விறகு அடுப்பு சூப்பரா எரிஞ்சு கொண்டிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க கொதிச்சு கொண்டு வருது. இன்னும் நல்லா வத்தி வரணுமா, அப்படியே காய்ச்சி போடட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க எப்படி வந்துட்டு, எவ்வளவு இளநீ இருந்துச்சு, எப்படி வத்தி வருதுண்டு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுக்கு இந்த அளவுக்கு இளநீ விட்டோம். என்ன வத்தி எப்படி வந்திருக்கு. இப்பதான் நுரைச்சி வந்து கொண்டிருக்கு. இன்னொரு கொஞ்சம் காய்ச்சினா சரி கிடக்க வேண்டிய. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிட்டு எங்களோட பொல் பண்ணி எப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, கிட்ட காட்டுங்க. இங்க இனி இறக்குவோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எங்கட பொல் பண்ணி ரெடி ஆயிட்டு. சட்டி அது கழுவிடலாம், கவலைப்படாதீங்க. சரியா? இப்ப இது ஒரு கிண்ணத்துக்கு மாத்துவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட போல் பண்ணி எல்லாம் காய்ச்சியாச்சு. இப்போ நாங்க என்ன கொண்டைக்காய் செய்வோமா? வாங்க. இதுல முதல் அரிசி மாவை சேர்ப்போம். இதோட ஆல் பர்பஸ் ஃப்ளார், இதோட சின்ன சீரகம் கொஞ்சம், இனி உப்பு தேவையான அளவு எல்லாம் போதும். இங்கால பாருங்க, நாங்க போல் பண்ணி காய்ச்சி வச்சிருக்கோம். இனி அதையும் விடணும். எங்களுடைய இனிப்புக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். நான் பார்த்துட்டு தான் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ இதை கரைச்செடுப்பேன். தண்ணி சேர்ப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இதுதான் பதம். இந்த மாதிரி இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுவணும் இப்படி ஊற்றும் போது. இனி இது ஒரு அரை மணித்தியாலம் இப்படியே இருக்கட்டுக்கும். அரை மணித்தியாலத்துக்கு அப்புறம் சுடுவோம். இது வந்து மிச்சம் பாருங்க போல் பண்ணி. இதை நாங்கள் மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நாங்கள் கொழுக்கட்டை அப்படி ஏதாவது செய்ய யூஸ் பண்ணலாம். இது இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரை மணித்தியாலம் ஆயிட்டு இது நாங்கள் சுடுவோமா? என்னது சுடப்புறம்? கொண்டைக்காய். அந்த பேர் வாயில நுழையுது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோலாம் வருதுண்டா. ஓகே, நாங்க என்ன செய்வோம், இதுக்கு இந்த டுத்குச் தேவை. இதை மாதிரி இதுல அடிக்க ஒரு தடி மாதிரி இருந்தாலும் சரி, என்ன நடுவுல அந்த கொண்டை வர்றதுக்கு கொண்டை வராட்டிக்கு இதாலதான் ஊத்த போறேன். சரியா, வாங்க செய்யலாம். இப்ப சட்டியை வச்சாச்சு, எண்ணெயை விடுவோம். ஒன்றொண்டாதான் இது சுடலாம். அப்படித்தான் 2-3 சுடையலாம். சூடாட்டு. இப்ப என்ன சூடாயிட்டு செய்வோமா? வாங்க. பயமா இருக்கு ஃப்ரெண்ட். சரியா சரியா ஆவலோட இங்க பாத்து கொண்டிருக்கீங்கன்னா. ஓகே, இதுல வந்து இங்க பாருங்க, இந்த அண்ணன் ஆமா இதுலதான் ஊத்த போறோம். ஊத்தி போட்டு ஓகே. என்ன சூடாயிட்டு தானே? என்ன சூடாயிட்டா இல்லையா? சூடாயிட்டு. எப்படி ஊத்தணும்? மெதுவா ஊத்திட்டோமா? இனி என்ன செய்யணும்? இந்த ஒரு குச்சை வச்சு இப்படி 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 ஊத்தி கொண்டு இருக்கணும். சரியா? ஆமா, சுடுது. சரியான சூடு. இப்படியே இதை இப்படி சுத்தி கொண்டு இருக்கணும். இந்த அப்பதான் உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வெளியில வேகும். இந்த எண்ணெயை ஊத்தி ஊத்தி இதான் அதுல கொண்டு இந்த வருதா கொண்டக்கு கொண்டக்கு சும்மா இருங்க. இப்படி திருப்பி கேட்டாவ இந்த மாதிரி டோட்டோட கரண்டி எடுங்க இருக்க. இந்த மாதிரி ஊத்தணும் இப்படி இப்படி. அப்ப இந்த எண்ணெய் ஊத்த ஊத்த நாங்க மேலால எல்லாம் அவியும். அதுக்குத்தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா வந்திருக்கு. இனிதான் மற்ற பக்கம் ஒருக்கா திருப்பி விடுவோம். நல்ல ப்ரௌன் கலரா வந்திருக்கு பாருங்க. மற்ற பக்கம் கொஞ்சம் அவியட்டும். இப்ப இது ரெடி ஆயிட்டு எடுப்போம். ஆமா, நல்ல கலரா வந்துட்டு கொண்ட வந்திருக்கு. ஆமா, இது ஃபர்ஸ்ட் டே. நீ அடுத்தது இன்னும் கொஞ்சம் படிவா ட்ரை பண்ணியா? நல்லது தானே? ஆமா. இப்ப அடுத்தது ஊத்துவோம். இனி ஊத்திட்டு நடுவுல இந்த மாதிரி இந்த இது வந்து எனக்கு அந்த டுத்குச்சி வந்து சின்னதா இருக்கு. என்ன மொத்தம் காணாது. கொண்ட வருதா? கொண்டைக்காவும் நிலப்ப எந்த கொண்டு கேட்க வேண்டியான். இப்ப பாருங்க, சூப்பரா கொண்டைக்காவும் ரெடி ஆயிட்டு. இதான் கலர். என்ன இந்த சட்டி சின்ன சட்டி தானே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, எனக்கு சுட்டுட்டு எடுப்போமா?
எப்படி கொண்டு வந்திருக்கு. ஆமா அடுத்து வச்சுடுவோம். உயர்த்திட்டு பிறகு கீழே பறிச்சு கொண்டு வரணும் இப்படி. சரியா? அதுக்கப்புறம் நம்ம கொண்டே வைக்க வேண்டிய இப்படி எண்ணெயை சைட்டால எடுத்து மேல மேல ஊத்தி ஊத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கொண்டைக்காவும் ரெடி. இந்த கேவும் வாங்கிடாது கவுண்ட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சிலதுக்கு வந்து கொண்டை வர இல்லை, சிலதுக்கு கொண்டை வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே செஞ்சினா, சிலதுக்கு கொண்டை வந்திருக்கு, சிலதுக்கு கொண்டு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, வாங்க வந்து பாருங்க. சும்மா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவருங்க இதுக்கெல்லாம் கொண்டை வந்திருக்கு, கொண்டை இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன கொண்டையா வந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் கணக்கான கொண்டை. இங்க பாப்பாருங்க, சாப்பிட்டோம் நாங்க. எத்தனை சாப்பிட்டோம் என்ன, பார்க்கவே சுவையா இருக்கு. 2 3 சாப்பிட்டாச்சு நாங்க, 2 3 இல்ல கணக்கு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்குங்க பாருங்க. சீரகம் எல்லாம் கடிபடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி இந்த அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. இவையெல்லாம் சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், நானே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டவில்லை, அவ்வளவு சாப்பிட்டோம். எங்களுக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. சீரகம் எல்லாம் கடிபடைக்கு சும்மா செம்ம டேஸ்டா தான் இருக்கு. ஆனா என்ன செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். போய் பண்ணி எல்லாம் காய்ச்சி கோயிலுக்கும் போயிட்டு வந்தோமா, என்ன சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் களைச்சு போயிட்டோமா, நேரத்தோட முடிஞ்சு. ஆனா களைச்சிட்டேன், நல்ல டேஸ்டா இருக்கு. இது கிழமை கூட வச்சு ஒரு கிழமை அப்படி வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இது ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ முடிச்சாலே காலையில சாப்பிட தேவையில்லை. 2 நாள்ல முடிஞ்சவங்க ஒரு நாள் இன்றைக்கே முடிஞ்ச 2 நாள் கதையே பாருங்க. இன்றைக்கே முடிச்சுட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தான் இருக்குது. இவர் ரெண்டு அப்படி ஆளாளுக்கு முடிச்சுட்டீங்க. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தா திருத்திக் கொள்வேன். ஆனா எனக்கு அந்த கொண்டுதான் சிலதுக்கு வர மாட்டேன்றது என்ன. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. சூப்பரா இருக்கு, பஞ்சு மாதிரி வயிறு ஃபுல் ஆயிட்டு. எனக்கு ஃபுல் ஆயிட்டு, சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிட்டு. ஓகே பாய்.